Hi students, next நம்ம பார்க்க போகிறது applications of derivatives. இப்போ நம்ம differentiation படித்தோம் இல்லையா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, செயின் ரூல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்லாம் படித்தோம். இப்போ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷனை எங்கே அப்ளை பண்ண போகிறோம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு இந்த சாப்டரில் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது டெரிவேட்டிவ்ஸ்க்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் எப்படி சேஞ்ச் ஆகுது, என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போது ஒரு குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். அது இப்போ திருப்பியும் வந்து அந்த வெலாசிட்டியை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும், அது ஆசலரேஷன்னு சொல்லுவோம். ஆசலரேஷனை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஜர்க்குன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு எ கர்வ். அதாவது ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வோட டேஞ்சன்ட்னு என்ன, அந்த கர்வில் டச் ஆகிட்டு ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு லைனுக்கு பேர் தான் டேஞ்சன்ட்டு. அப்புறம் நார்மல்னு என்ன, அந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுக்கு பேர் வந்து நார்மல். இது டேஞ்சன்ட்டு, இது நார்மல். இந்த ஒரு கர்வோட டேஞ்சன்ட் லைன் நார்மல் லைனுடைய ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி ஒரு கர்வோட டேஞ்சன்ட் லைன், அதோட நார்மல், இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, அதோட ஸ்லோப்பு. இப்போ ஒரு லைனோட ஸ்லோப்பையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு, to find intervals on which a function is increasing or decreasing. ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்லில் ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதானோ நம்ம டிஃபரன்ஷியேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட அப்ராக்சிமேட் வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 35.21 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட அப்ராக்சிமேட் வேல்யூவை ஆக்சுவலாக அதை என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாமையே நம்ம டிஃபரன்ஷியேஷன் வச்சு அதோட அப்ராக்சிமேட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, டு லொக்கேட் பாயிண்ட்ஸ் அட் விச் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அக்கர்ஸ். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எந்த பாயிண்டில் அக்கர் ஆகுதுன்னோ நம்ம டிஃபரன்ஷியேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஒன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு எ கர்வ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். எஸ்ஸுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஎஸ் பை டிடி, தட் இஸ் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது என்னென்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ அது என்ன பண்ணுவோம், அந்த எஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எஸ்ஸோட ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு, dy by dx, that is rate of change of y with respect to x. அப்படின்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், y அப்படிங்கிற ஈக்குவேஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா that is rate of change of y with respect to x. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா f dash of x naught, that is ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூவை நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூவில் அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு, இப்போது எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது. இட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு another வேரியபிள் டி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷனில் பார்த்த மாதிரி dy பை டிடி கண்டுபிடிக்கணும், அதாவது dx பை டிடி கண்டுபிடிக்கணும், dy பை டிடி கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டையும் வச்சு dy பை dx கண்டுபிடிச்சிடலாம்.
எப்போ x is a function of another variable t, y is a function of another variable t அப்படின்னா, that is x is equal to f of t, y is equal to g of t னா நம்ம dy by dx எப்படி கண்டுபிடிப்போம்? dy by dt கண்டுபிடிக்கணும், dx by dt கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா dx by dy by dx கிடைச்சிடும், dy by dx கிடைச்சிடும். ஓகேவா? இப்போது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ்ங்கிறது இவ்வளோ தான். அதை வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஜூனியர் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, இந்த மாதிரி நம்மளோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find the rate of change of the area of a circle per second with respect to its radius r when r is equal to 5 cm. அதாவது rate of change of area of a circle. அப்போ சர்க்கிளோட ஏரியா என்னன்னு சொல்லுவோம், πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. So we have to differentiate this area with respect to r. அப்போ dA by dr கண்டுபிடிக்கணும். ஸோ dA by dr போடுங்க. pi is a constant term, 2 முன்னாடி வந்துடும். ஸோ 2πr. ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குது, 2πr கிடைக்குது. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, find the rate of change of area of a circle per second with respect to its radius r when r is equal to 5 cm கேட்டிருக்காங்க. நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு 2πr. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, when r is equal to 5 cm. ஸோ இந்த 2πrல 5 cm சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 10π. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் சேஞ்சிங் அட் த ரேட் ஆஃப் 10π cm² per second. ஒரு செகண்ட்க்கு 10π cm² ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். If the volume of a cube of side length x is v is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. அதாவது ஒரு கியூபோட சைடு வந்து x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட வால்யூம் வந்து x cube. அப்போது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு x when x is equal to 5 unitsன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு சைடு எக்ஸ் அப்படின்னா டிவி பை டிஎக்ஸ், தட் இஸ் 3x². அப்போது நம்மளுக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் வால்யூம் when x is equal to 5 units அப்படின்னு என்ன அர்த்தம், டிவி பை டிஎக்ஸ் when x is equal to 5னா இந்த டிவி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 75 units. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் என்ன, 75 cubic units. Next, a point moves along a line in such a way that after t seconds its distance from the origin is s is equal to 2t square plus 3t meters. Find instantaneous velocities when t is equal to 3 and t is equal to 6 seconds. அதாவது அந்த டிஸ்டன்ஸோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜினஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 2t² + 3tங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற டிஸ்டன்ஸு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் டைம் என்னென்னா 3 செகண்ட்ஸும் 6 செகண்ட்ஸும். 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதோட வெலாசிட்டி என்ன, 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 2t² + 3t டிஸ்டன்ஸை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடச்சிடும். அந்த வெலாசிட்டியை வச்சு நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எஸ் இஸ் ஈக்குவல் டு 2t² + 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு என்ன வரும், ds by dt இஸ் ஈக்குவல் டு 4t + 3. இப்போ 4t + 3ங்கிறத நம்மளோட வெலாசிட்டி. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்,
t is equal to 3 seconds போட்டோன்னா அந்த டைமில் என்ன இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 4 × 3 12, 12 + 3 15 meters per second. 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதோட வெலாசிட்டி 15 meters per second. 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது இதுக்கு மேலே 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 6 24, 24 + 3 27 meters per second. 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் 3 and 6 seconds கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு, a stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. அதாவது ஒரு குளத்தில் கல் போட்டோன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக வந்து சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகி டுவர்ட்ஸ் தி ஷோர் வந்து அந்த சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். நம்ம நார்மலாக ஒரு பக்கெட்டில் தண்ணி போட்டிங்கன்னாவே தண்ணியில் கல் எடுத்து போட்டிங்கன்னாவே தெரியும், பார்த்துருப்பீங்க. The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 centimeter per second. அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது இல்லையா? அதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள், கடைசியாக இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ரிப்பிளோட ரேடியஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 2 centimeter இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த ரேடியஸ் இஸ் 5 centimeter, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்டர்ப்டு வாட்டர். இப்போ என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr². நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? கிவன் டேட்டா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? பாருங்கள், ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸிங் அட் எ ரேட் அட் 2 centimeter per second. ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸிங் அட் எ ரேட்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், 2 centimeter per second. ஸோ டைம், ஸோ dr/dt வந்து 2 centimeters per second அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr². ஸோ இந்த ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம ஏரியா. ஏன்னா நமக்கு வந்து dr/dt தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனில் dr/dt இருக்கிற இடத்துல தான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போது இந்த ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2πr × dr/dtன்னு வரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஆரை வந்து திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dr/dt. இப்போது நமக்கு dr/dt தெரியும் 2 centimeters per second. ரேடியஸ் தெரியும், ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க 5 centimeter அப்படின்னு. 5 centimeter ரேடியஸ் இருக்கும்போது அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு தான் கேட்குறாங்க டோட்டல் ஏரியாவில். அதனால் 2π × 5 × 2, இதுக்கு 5 இதுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 20π centimeter² per second. அப்போ ரேடியஸ் வந்து 2 centimeter per second இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட 5 centimeter இருக்கும்போது 20π centimeter² per secondங்கிற ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு மீனிங். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meters at the top. அதாவது ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, வேர்டெக்ஸ் டவுன் என்னென்னா இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி இந்த பக்கமாக எடுத்துக்கணும். கோன் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்போ கீழே பார்த்துருக்கு. இது 12 meter ஹைட்டு. இந்த கோனோட ஹைட் வந்து 12 meter, ரேடியஸ் வந்து 5 meters at the top. அதோட இது 5 meters. If the water flows in the tank at a rate of 10 cubic meter per minute அப்படின்னு என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 cubic meter per minute அப்படின்னு என்ன? வால்யூம். அப்போது இந்த டேங்க்கில் தண்ணி விழுந்துட்டுருக்கு. அப்போ இதோட வால்யூம் என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு? 10 cubic meterல. அப்படின்னா கிவன் டேட்டா என்ன? வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வர்றது 10. ஸோ dv/dt இஸ் ஈக்குவல் டு 10. How fast is the depth of water increases when the water is 8 meters deep? இங்கிருந்து 8 meters டெப்த் இருக்கும்போது என்ன ஃபாஸ்ட்டில் வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஷின். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்குற என்ன டேட்டா? dv/dt தெரியும் 10, டோட்டல் ஹைட்டு 12, டோட்டல் ரேடியஸ் 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dh/dt at h is equal to 8. பாருங்கள் கொஷின் என்ன? how fast is the depth of the water increases. depth of the water என்ன அர்த்தம்? height of the cone. height of the cone increases with respect to time. so dh/dt when the water is 8 meters deep na dh/dt at h is equal to 8 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு dh/dt வேணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த வியை கண்டுபிடிக்கிறோம். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வி என்ன, வால்யூம் ஆஃப் த கோன் என்ன, 1/3 πr²h. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கொஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், 1/3 πr²h. இப்போ இந்த 1/3 πr²hல நம்மளுக்கு என்ன வேணும்னா dh/dt அப்படிங்கிற ஒரு டேர்ம் வேணும். இதை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் அதாவது ஏபிஓ ஓபிஏங்கிற ட்ரையாங்கிளில் இந்த 8 கொஷினில் கேட்டிருக்கிற 8 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரையலாம். அப்போது இது ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளில் இதுவும் ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தீட்டா வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கிறதுனால இதுக்கு தீட்டானா இதுவும் தீட்டா தான். அப்போது இந்த 2 ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஏஏ சிமிலாரிட்டி வச்சு பார்த்தோன்னா 12/5, அதாவது இந்த ஹைட் டிவைடட் பை இந்த ரேடியஸ், 12/5 இஸ் ஈக்குவல் டு h/r. இந்த h டிவைடட் பை இந்த r. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆருக்கு பதிலாக r இஸ் ஈக்குவல் டு 5h/12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ரிலேஷன்லேருந்து r இஸ் ஈக்குவல் டு 5h/12 எடுத்து அந்த ஆரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணணுன்னே என்ன வந்துடும், ஏன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தேவையே இல்லை. நம்மளுக்கு என்ன வேணும், we have to find the height, change in height with respect to time. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆரை ரிமூவ் பண்ணிடுறோம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் வந்துடுது. ஸோ 1/3 π 25/144. இந்த h² இந்த h மல்டிப்ளை பண்ணால் h³ ஆயிரும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 25π/3 × 144 h³. இப்போ நான் dv/dt நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனில் dv/dt நம்ம கண்டுபிடிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அப்போ 25π/3 × 144ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3h² × dh/dtன்னு வரும். ஏன்னா we are differentiating volume with respect to time. இங்கே ஹைட் h இருக்கிறதுனால திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dh/dt. இதில் dh/dt நம்மளுக்கு தெரியுமா தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ dh/dtயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இதெல்லாம் அனதர் சைடு கொண்டு போய் அட் h இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 9/10π அப்படின்னு வரும். 9/10π மீட்டர்ஸ் பர் மினிட். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the volume of your cube is increasing at the rate of 8 cm³ per second. அதாவது ஒரு க்யூப் இருக்குது, அந்த க்யூபோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது at the rate of 8 cm³ per second. How fast is the surface area increasing when the length of the edge is 12 cm? அப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூமை வச்சு நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின். கொடுத்துருக்கிறது என்ன, v is equal to x³. dv/dt நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 8 cm³ per second. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv/dt கிடைக்கும். தட் இஸ் 3x² × dx/dt. தட் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ 3x² × dx/dt இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா dx/dt கிடச்சிருச்சா, 8 டிவைடட் பை 3x². dx/dtங்கிறது என்ன, சேஞ்ச் இன் சைடு ஆஃப் த க்யூப், அதர்வைஸ் லென்த் ஆஃப் த எட்ஜ். லென்த் ஆஃப் த எட்ஜை தான் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த எட்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து 8/3x² கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, 6 × x². ஏன்னா க்யூபோட ஒரு சைடோட ஏரியா வந்து x², க்யூபுக்கு 6 சைட்ஸ் இருக்குங்கிறதுனால அதோட ஃபார்முலா 6x². இப்போ நம்ம வந்து இதோட சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ds/dt இஸ் ஈக்குவல் டு 12x × dx/dt. இப்போ dx/dtக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 8/3x². கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அட் 12 cm. அப்போ ds/dt at 12 cm இஸ் ஈக்குவல் டு, இதில் எக்ஸுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 12, இங்கே 12 × 12, அந்த 2 12 இந்த 2 12 கேன்சல் ஆகிரும். ஸோ 8/3 cm² per second அப்படின்னு வரும். ஸோ the rate of change of surface area at length 12 cm is equal to 8/3 cm² per second.
Next problem, a balloon which always remains spherical on inflation is being inflated by pumping in 900 centimeter cube of gas per second. அதாவது ஒரு பலூனை வந்து நம்ம இன்ஃப்ளேட் பண்ணுறோம், அதாவது பம்ப் பண்ணுறோம், ஏரை பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறுது. ஆல்வேஸ் ரிமைன்ஸ் இன் ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ ஒரு ஸ்பியர், ஒரு பலூன் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற பலூன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், 900 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் கேஸ் பர் செகண்ட் வந்து அனுப்புகிறோம், கேஸ் அனுப்புகிறோம். ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் இன்க்ரீசஸ் when the radius is 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கும்போது பலூனோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வால்யூம் தான் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா வால்யூம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, சேஞ்ச் இன் வால்யூம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ V இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 πr கியூபு. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம்னா dV/dt இஸ் ஈக்குவல் டு 900. அப்போ நாம் வந்து இதில் வந்து dV/dt கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிங்க. 4/3 கான்ஸ்டன்ட்டு, பையும் கான்ஸ்டன்ட்டு, ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3r². வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் ஆரை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் dr/dt. நம்மளுக்கு என்ன வேணும், இதில் dr/dt தான் வேணும், ஏன்னா அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரேட் அட் விச் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் இன்க்ரீசஸ். நம்மளுக்கு என்ன வேணும், dr/dt தான் வேணும். ஸோ இந்த dr/dt மட்டும் இங்கே வச்சுட்டு ரிமைனிங்கில் அனதர் சைட் கொண்டு போய்க்கலாம். dr/dt இஸ் ஈக்குவல் டு, இதிலிருந்து கொண்டு வாங்க, dr/dt இஸ் ஈக்குவல் டு dV/dt இன்ட்டு 1/4 πr². இப்போ நம்மளுக்கு dV/dt தெரியும், 900ன்னு கொடுத்துனாங்க. ஸோ 900 டிவைடட் பை 4 πr². இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ரேடியஸ் அட் ரேடியஸ் இஸ் 15 சென்டிமீட்டர். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இதில் 900 டிவைடட் பை 4 π இன்ட்டு 15 இன்ட்டு 15, 15 இன்ட்டு 15 225, 225 இன்ட்டு 4 900. அதனால் இது எல்லாமே கேன்சல் ஆகிரும். 1/π சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து அந்த ரேட்டில் வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. when radius is equal to 15 சென்டிமீட்டர். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு dr/dt தான் வேணும், அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும் என்ன வேணும்னு சொல்லி. இப்போ dr/dt வேணும்னா கிவன் டேட்டாவில் வந்து dr/dt கொண்டு வரும். இந்த வியை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு dr/dt கிடச்சிடும். அந்த dr/dt ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங்கில் அனதர் சைடு கொண்டு போய் நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு dr/dt கிடச்சிடும். எல்லா ப்ராப்ளமுக்குமே இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். a ladder 5 மீட்டர் லாங் இஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் a wall. அதாவது ஒரு வால் இருக்குது, அதில் 5 மீட்டர் லாங் லென்த் இருக்கிற லேடரை வந்து சாய்ச்சி வச்சுருக்கு. The bottom of the ladder is pulled along the ground away from the wall at the rate of 2 centimeters per second. அதாவது இப்படி சாய்ச்சி வச்சுருக்கிற அந்த லேடரை வந்து, இந்த பென்சிலை வந்து லேடராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேடரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி கீழே இப்படி இழுக்கிறோம், இப்படி இழுத்துட்டே வரும். அப்படி வரும்போது away from the wall at the rate of 2 centimeters per second. அப்படின்னா how fast is its height on the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இது வந்து 5 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நாம் இந்த ஹைட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹைட்டை இந்த லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் y² + x² இஸ் ஈக்குவல் டு 5². ஸோ y இஸ் ஈக்குவல் டு √25 - x². இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, பாருங்கள். pulled along the ladder is pulled along the ground at the rate of 2 centimeters per second. அதாவது இதோட சேஞ்ச் வந்து 2 centimeters per second அப்படின்னு என்ன அர்த்தம், dx/dt வந்து 2. நம்மளுக்கு என்ன வேணும், dy/dt வேணும் at x is equal to 4.
அப்போது நம்மளுக்கு dx by dt இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dt. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை dy by dt கண்டுபிடிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/√25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -2x வரும். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இது. ஸோ -2x. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், dy by dt at x is equal to 4 தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு -8/3 கிடச்சிரும். இதில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -2x. அப்போ திருப்பி இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும், dx by dtன்னு வரும் இல்லையா. இப்போது இந்த dx by dt வந்து 2 நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் -2 இன்ட்டு 4/√25 மைனஸ் 16 வந்திருக்கு. ஸோ -8/3 தான் ஆன்சர். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது திருப்பி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். dy by dt கண்டுபிடிக்கிறோம், dy by dt கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது கான்ஸ்டன்ட்டு, இதுக்கு வந்து -2x வரும். திருப்பி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dx by dtன்னு வரும். இந்த dx by dtக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிருச்சு. ஸோ ரிமைனிங் இது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the total revenue in rupees received from the sale of x units of a product is given by r of x is equal to 13x square plus 26x plus 15. அதாவது ரெவன்யூனா இன்கம். அப்போ இந்த டோட்டல் ரெவன்யூ இன் ருபீஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் எக்ஸ் யூனிட்ஸ் சேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரெவன்யூ வந்து 13x ஸ்கொயர் ப்ளஸ் 26x ப்ளஸ் 15. அப்படின்னா ஃபைண்ட் த மார்ஜினல் வேல்யூ when x is equal to 7. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிட்ஸ் வந்து 7ஆக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற மார்ஜினல் ரெவன்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. மார்ஜினல் ரெவன்யூங்கிறது என்னென்னா டெஃபினிஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் செல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டோட்டல் ரெவன்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதை தான் மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் dr by dx. dr by dx தான் வந்து நம்மளோட மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ dr by dxன்னு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 26x ப்ளஸ் 26ன்னு வரும். அப்போது இந்த 26x ப்ளஸ் 26 தான் வந்து மார்ஜினல் ரெவன்யூ. when x is equal to 7 இந்த எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 208ன்னு வரும். அப்போ மார்ஜினல் ரெவன்யூ 7 யூனிட்ஸ் செல் பண்ணும்போது மார்ஜினல் ரெவன்யூ எவ்வளோ, ₹208. அப்போது இந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ், கியூபு, கியூபாய்டு, கோன், சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாஸ், வால்யூம்ஸ், அதோட அந்த பேசிக் ஃபார்முலாஸை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி மார்ஜினல் ரெவன்யூன்னு என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சுனாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த எக்ஸசைஸை வந்து சால்வ் பண்ண முடியும், இந்த கான்செப்டை சால்வ் பண்ண முடியும். இதில் எல்லா ப்ராப்ளம்லேயுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னாவே அவங்க கேட்குற டேட்டா நம்மளுக்கு அதிலேயே வந்துடும். பாருங்கள், ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸிங்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸிங்னு என்ன மீனிங்கு, ds by dt. அப்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிற டேட்டா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு கிவன் டேட்டாலேயே ஹைட் ஆகிருக்கும். அப்போ அதை நம்ம யோசித்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். இதில் பாருங்கள், ஏரியா கொடுத்துருக்காங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு dr by dt வந்துடும். நம்மளுக்கு dr by dt கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா இது கிடச்சிடும். சம்டைம்ஸ் வந்து இதை கொடுத்துருப்பாங்க, இதை கேட்டிருப்பாங்க. அப்போ இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். இந்த இடத்துல
இதை ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங்கில் அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு dr/dt கிடச்சிரும். இது மாதிரி கிவன் டேட்டாவையும் ஆஸ்க்டு டேட்டாவையும் கம்பேர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்.